மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். வேர்ல்டில் போட்டிருக்க எமர்ஜென்சி மெசேஜ் வந்து உங்களுக்கு துபாயில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். அது என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு மிச்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாது உங்களுக்கு தான் இது. இந்த மெசேஜில் சொல்கிறது மக்களே, நீங்கள் உங்களோட ரூம்லேயோ இல்லாட்டி பாதுகாப்பான இடத்துலையோ நீங்கள் இருந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறது தான். இந்த மெசேஜ் வந்தோன்னே குயிக்காக நீங்கள் ரோட்டுக்கு ஓடி வந்து வானத்தை பார்க்க வேணாம். இதனால மிச்சம் பேர் காயமாகுறாங்க. இது ஏண்டா மிசைல்ஸ் வரப்போகும், அந்த மிசைல்ஸை வந்து மேலே வானத்தில் வச்சே டெஸ்ட்ராய்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட்ராய்ட் பண்ணப்போக்குள்ள அதில் துண்டுகள் வந்து கீழே விழுந்து ஆட்கள் காயமாகவே நிறைய பேருக்கு நடக்குது. உயிரே போகக்கூடிய சான்ஸும் நடக்குது. இந்த கவர்மெண்ட் இவ்வளோ சேஃப்டி ஆட்களை பார்த்துக்குள்ள போகல, நீங்கள் ஏன் வெளியே வந்து அதை எட்டி பார்க்குறீங்க? அதை பார்த்து நீங்கள் சும்மா காயமாவியோ இல்லாட்டி நீங்கள் உங்களோட உயிரை இழக்கவோ நீங்கள் வேணாம். அதில் சொல்கிறது வந்து நீங்கள் உங்களோட ரூம் உள்ளுக்கே பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வாகனத்தில் போகிறீங்களா, வாகனத்தை ஒதுக்கிட்டு நிப்பாட்டிட்டு நீங்கள் மேலே பார்க்கலாம் வேணாம். நீங்கள் வாகனத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு போயிட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த மெசேஜுக்காக நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் ஒதுக்கி நிப்பாட்டெல்லாம் வேணாம். அது நேராக போயிட்டுக்கிட்டு இருக்க தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வந்து உங்களோட ஜன்னல்கிட்டையோ உங்களோட கதவுக்கிட்டேயோ நீங்கள் நிற்க வேணாம். நீங்கள் உங்களோட ரூம் உள்ளுக்காவி நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கன்னு தான் அது சொல்லியிருக்காங்க. இதை மிச்சம் பேர் விலகி கொள்ளாமல் நிறைய பேர் ரோட்டுக்கெல்லாம் வந்து அந்த மெசேஜ் அந்தத்தோடு நேராக ஃபோன் எடுத்தாச்சு, டக்குன்னு ரோட்டுக்கு ஓடி வந்தாச்சு. ரோட்டுக்கு ஓடி வந்து வானத்தை பார்த்துட்ருக்குது. அதனால் மிச்சம் பேர் காயமாகவே தான் நடக்குது. இந்த மாதிரி மூட வேலைகள் செய்ய வேணாம். அது உங்களோட உயிர்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கொள்ளணும். அது கவர்மெண்ட்டால் வந்து அப்படியெல்லாம் பாதுகாக்க இயலாது. இது சேஃப்டியான கண்ட்ரின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதை தான் உங்களுக்கு சேஃப்டி தான் அவங்க தாராங்க. அந்த உங்களோட சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும்.